அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இன்று பார்க்க இருப்பது 11/12/2025 இன்றைய 12 ராசிகளுக்கான ராசி பலன்கள். முதலில் நாம் பார்க்க இருப்பது மேஷ ராசி அன்பர்களுக்கான பலன்கள். மேஷ ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உணவு பழக்க வழக்கத்தில் மாற்றங்கள் தேவை. கொஞ்சம் டயட் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். பத்தியம் மாதிரியான உணவுகளை இன்றைய தினம் ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது ஒரு கோவிலுக்குன்னு பத்தியமாக கூட நீங்கள் நினச்சிக்கோங்க. இன்றைய தினம் கொஞ்சம் எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவாக சாப்பிடுங்க. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் மெரூன் கலர். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 8 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 17. இன்றைய உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவ வேண்டிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அஷ்டலட்சுமிகளான 8 வகை லட்சுமி அம்மன்கள். அதாவது ஆதிலட்சுமி, தனலட்சுமி, வித்யாலட்சுமி, கீர்த்திலட்சுமி, சௌந்தர்யலட்சுமி, விஜயலட்சுமி, வீரலட்சுமி மற்றும் சாந்திலட்சுமி ஆகிய 8 வகை லட்சுமி அம்மன்களையும் வழிபட வேண்டியது இன்று அவசியம். இன்றைய தினம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம்னு பார்த்தீங்கன்னா, வேதமாடும் சரஸ்வதி நமக. இன்றைய உங்களுக்கான பரிகாரம், குரு பகவானுக்கு எந்த கோவிலே இருந்தாலும் சரி, தட்சிணாமூர்த்தியாக இருக்கட்டும் இல்லை நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானாக இருக்கட்டும், கொண்டக்கடலை மாலை அல்லது மஞ்சள் நிற மலர்களால் கட்டப்பட்ட மாலை கொண்டு குரு பகவானுக்கு வணங்கி வர இன்றைய தினம் உங்களுக்கு நன்மை உண்டாகும் நாளாய் அமையும். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது ரிஷபராசி அன்பர்களுக்கான பலன்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய தினம் நல்ல முடிவுகளை பெறுவீர்கள். நீங்கள் மனசுக்கு நினைச்சது நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை உண்டு பண்ணி தரும். இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் பச்சை. இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 5. உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவ வேண்டிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். இன்றைய தினத்திற்கான நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பரமசிவன். இன்றைய உங்களுக்கான உச்சரிக்க வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஓம் ஸ்ரீ முத்துமாரி தாயே போற்றி. இன்றைய உங்களுக்கான பரிகாரம், காலபைரவருக்கு வடைமாலை சார்த்தி வழிபடலாம். அந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு நேரம் அனுகூலமாய் அமையும். அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது மிதுன ராசி அன்பர்களுக்கான பலன்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய தினம் மற்றவர்களை நம்பி எதையுமே செஞ்சிடாதீங்க. எதை செஞ்சாலும் சரி உங்களோட சொந்த முயற்சியில் செய்யுங்க. ஏன்னா மிதுன ராசிக்கார அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பாதியில் விட்டு போயிடுவாங்க. உங்களால் முன்னாடியும் போக முடியாது, பின்னாடியும் போக முடியாதுங்கிற மாதிரி ஒரு இடுங்கட்டான நிலைமை ஆகிடும். அதனால் உங்களால் எதை முடியுமோ அதை மட்டும் இன்னைக்கு செய்யுங்க. உங்களது இன்றைய அதிர்ஷ்ட திசை தெற்கு, நிறம் வெள்ளை. இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 6:45 முதல் 7:45 வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 2. உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவ வேண்டிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் வராக அவதாரம். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ பரமரிஷியே நம. இன்றைய உங்களுக்கான பரிகாரம்
உங்களோட தவறுகளையும் தப்புக்களையும் சம்பந்தப்பட்டவங்கிட்ட மனசார ஒத்துக்குங்க. அவங்கிட்ட சரணாகதி ஆவதை போல் நீங்கள் மன்னிப்பு கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும். அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது கடகராசி அன்பர்களுக்கான பலன்கள். கடகராசி அன்பர்களே, இன்றைய தினம் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும். நண்பர்களை துணை கொண்டு எந்த ஒரு தொழில் செய்வதாக இருந்தாலும் இன்னைக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம். நண்பர்களின் உதவியால் என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செய்யலாம். இல்லை நண்பர்கள்கிட்ட இருந்தே உதவி வேணுமா, அதுவும் இன்றைய தினம் கிடைக்கும். இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் கடற்கரை பச்சை. உங்களுக்கான இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 7. உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவ வேண்டிய ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் சரஸ்வதி. இன்றைய தினம் உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுடைய வாடிக்கையாளர்கள்கிட்ட இனிமையான வார்த்தைகள் பேசுங்க. யாரும் மனம் வருத்தப்படும்படி பேசிடாதீங்க. அந்த நிதானம் உங்களுக்கு இன்னைக்கு நல்ல நிலையை கொண்டு வரும். உங்களுக்கான இன்றைய உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய, இதையும் சொல்லலாம். அதே மாதிரி ஓம் நம சிவாய சிதம்பரேஸ்வரா போற்றி, இதையும் சொல்லலாம். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது சிம்ம ராசி அன்பர்களுக்கான பலன்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்றைய தினம் மறைமுகமான சோதனைகளுக்கு தயாராகுங்க. என்னென்ன சோதனைகள் நிறைய உண்டு. உங்களுக்கு அத்தனை சோதனைகளையும் சந்திச்சு தான் ஆகும். இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் பச்சை. இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 10. உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவ வேண்டிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் மகாவிஷ்ணுவின் தச அவதாரங்களான மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம், வாமன அவதாரம், பரசுராம அவதாரம், ராம அவதாரம், பலராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம் மற்றும் கல்கி அவதாரம் ஆகிய 10 அவதாரங்களையும் வழிபட இன்றைய தினம் உங்களுக்கு நன்மை உண்டாகும் நாளாய் அமையும். இன்றைய தினம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஹரியே நம. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் தேவார பாடல்களை காதால் கேட்டாலும் உங்களுக்கு நன்மை தரும். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது கன்னி ராசி அன்பர்களுக்கான பலன்கள். கன்னி ராசி அன்பர்களே, இன்றைய தினம் நெருக்கமான உறவில் மாற்றங்கள் ஏற்படும். அது சண்டையாக இருக்கலாம், சமாதானமாக இருக்கலாம், எதுவாக வேணுமா இருக்கலாம். ஆனால் நெருக்கமான உறவில் ஒரு பெரிய மாற்றங்களை நீங்கள் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட நிறம் சாக்லேட் நிறம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 18. உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். இன்றைய தினத்திற்கான உங்களது வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் அருள் தரும் அரங்கா அப்படின்ட்டு அவர்கிட்ட அருளை கேளுங்க. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் வீட்டு வாசலில் கோலமிட்டு கோலத்தின் நடுவில் தீபம் ஏற்றுங்க. உங்களுக்கு இன்றைய தினம் நன்மை தரும் நாளாய் அமையும். அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது துலாம் ராசி என்பர்களுக்கான பலன்கள். துலாம் ராசி என்பர்களே, இன்றைய தினம் விருப்பமான ஆசைகள் யாவும் நிறைவேறும் நாளாய் உள்ளது. அதனால நீங்க நெடுநாளாக காத்திருந்த ஆசைப்பட்ட விருப்பப்பட்ட விஷயங்கள் எதுவோ அதை இன்றைய தினம் உங்களால் நிறைவேற்றிக்க முடியும்.
இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் ஊதா. இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை. இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் 4. உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் ருத்ரன். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நரசிம்மாய நம. இன்றைய தினத்திற்கான உங்களது பரிகாரம் என்னன்னா, பூஜை அறையில் கொஞ்ச நேரம் மௌனமாக அமர்ந்து தியானம் செய்யுங்க போதும். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது விருச்சிக ராசி அன்பர்களுக்கான பலன்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் பிள்ளைகளோட படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் உதவிக்கு இருங்க. நீங்கள் துணைக்கு இருந்தாவே அவங்க சாதனைக்கு முயற்சிப்பாங்க. இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் மயில் நீலம். உங்களது இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 12. இன்றைய தினத்திற்கான உங்களது உதவக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் வராக அவதாரம். இன்றைய தினம் உங்களுக்கான உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் பாவநாசி நம. இன்றைய உங்களது பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் நீங்கள் சுக்கிர பகவானுக்கு பொற்கவசமிட்டு வழிபட்டால் உங்களுக்கு சிறப்பு தரும் நாளாய் இருக்கும். அல்லது சுக்கிர பகவானுக்கு நீங்கள் சொர்ணாபிஷேகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி காசினை கொண்டு ரூபாய் தாளினை கொண்டு அலங்கரித்து வழிபட்டால் நன்மை உண்டாகும் நாளாய் அமையும். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது தனுசு ராசி அன்பர்களுக்கான பலன்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய தினம் ஆனந்தம் தரும் சந்திப்புகள் கிடைக்கும். இதை விட பெரிய சந்தோஷம் என்ன அப்படிங்கிற லெவலுக்கு உங்களுக்கு சந்தோஷமான சூழல்களை உண்டு பண்ணும். இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் வைன் கலர். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை 6:45 முதல் 7:45 வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரும் எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1. இன்றைய உங்களது உதவக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். இன்றைய தினத்திற்கான நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள்கள் வானுலக தேவர்களான இந்திரன், அக்னி, வருணன், வாயு, யமன் ஆகிய தெய்வங்கள். இன்றைய தினத்தின் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் லலிதாம்பிகையே நம. இன்றைய உங்களுக்கான பரிகாரம், கிராமத்தில் விநாயகர் கோவில்களில் நேரம் கிடைக்கும்போது உங்களால் எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் அமைதியாக அமர்ந்து எந்திரிச்சுவாங்க. அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல மனநிலையை கொடுக்கும். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது மகர ராசி அன்பர்களுக்கான பலன்கள். மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினம் வீடு வாங்க வாய்ப்புகள் அதிகம். அல்லது வீடு வாங்கணுங்கிற எண்ணம் உருவாக வாய்ப்புகள் அதிகம். அல்லது வீடு வாங்கிறதுக்கான முயற்சிகள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இன்னைக்கு நேரம் உங்களுக்கான வாய்ப்புகள் கைகூடி வரும். அதை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை. இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை 5:30 முதல் 6:30 வரை. உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 9. இன்றைய உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் ஸ்ரீராமர்.
நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ராம்தூதாய நம. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் ஒரு பூஜை அறை அமைக்கலாம். இல்லை ஏற்கனவே பூஜை அறை இருக்குதுன்னா பூஜை அறையில் பூஜைக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கி வைக்கலாம். இல்லையா குறைஞ்சபட்சம் நீங்கள் பூஜை அறையில் இன்றைக்கி போய் ஒரு பூஜையாவது செஞ்சுட்டு வரலாம். அது உங்களுக்கு நன்மை தரும். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது கும்பராசி அன்பர்களுக்கான பலன்கள். கும்பராசி அன்பர்களே, இன்றைய தினம் எடுத்த முடிவுகள் எதிர்காலத்தில் நல்ல பலனை தரும். அதாவது இன்று எடுத்த முடிவு இப்போ உங்களுக்கு பயன் தராது, கண்டிப்பாக அது எதிர்காலத்தில் பயன் தரும். அதனால் நான் ஒரு முடிவு எடுத்தேன், அது பெரிய அளவில் எனக்கு பலன் தரலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை. உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 8. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள். நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் வாமனர். நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சரவண பவ நம. அதுவே கந்த சஷ்டி கவசம் பாடினீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். இன்றைய உங்களுக்கான பரிகாரம் திருவிளக்கு பூஜை செய்து குடும்பத்தில் அமைதி கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது மீனராசி என்பர்களுக்கான பலன்கள். மீனராசி என்பர்களே, இன்றைய தினம் புதிய முயற்சியில் தைரியமாக இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும். இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை 6:30 முதல் 7:30 வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 15. உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் கார்த்திகேயன். நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சுதர்சனாய நம. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் சந்திர பகவானுக்கு வெள்ளை நிற மலர்களால் பூஜை செய்து வர இன்றைய தினம் உங்களுக்கு நன்மை உண்டாகும் நாளாய் அமையும். மீண்டும் நாளை ராசி பலனில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜோதிடன். நன்றி, வணக்கம்.